திருவாலை திருநகரியிலே மணவாள மாமுனிகள் எழுந்தருளிருந்து அர்ச்சாவதாரத்தை சேவிக்கும் பொழுது தத்ரூபமாக எழுந்தருளிருக்கிறார் என்பதை பார்த்து பரம சந்தோஷத்தோடு கூடி வடிவழகு என்னும்படியான ஒரு காவியத்தை அருளி செய்தார். வடிவழகு வடிவழகுன்னு சொன்னால் அந்த பெருமாளுடைய ஆச்சரியமான திவ்ய திருமேனியை கண்டு பாசுரமாக சூர்ணிகையாக பாடுவது. பெருமாளுக்கு திருமுடி முதல் திருவடி வரை, ஆழ்வாருக்கு திருமுடி முதல் திருவடி வரை பாடுவது வழக்கம். அந்த மரபிலே பேதை நெஞ்சே இன்றை பெருமை அறிந்தில்லையோ, பேதை நெஞ்சே இன்றை பெருமை அறிந்தில்லையோ, ஏது பெருமை என்று இறைத்தெனில் ஓதுகின்றேன். பாய்த்த புகழ் மங்கையர்க்கும் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் அரங்கம் கூற அவதரித்த வீடுரைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் ஐத்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும். தூரக்கேந்து வரும்பொழுது சந்நிதியிலே திருமங்கையாழ்வார் எழுந்துள்ளி இருக்கிறாராம். எடுத்த உடனே பார்த்தா அந்த கையில் இருக்கக்கூடிய வேல் தெரியுது. இன்னும் கிட்ட வந்து பார்த்தால் அந்த தொழுத கை அஞ்சலி ஹஸ்தம் தெரிகிறது. இன்னும் கிட்ட வந்து பார்த்தால் அந்த திருமேனியினுடைய திருநாமம் தெரிகிறது. அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்றவாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காடும் அசைந்த காது காப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளித்த முதுகும். சார்லத்தினுடைய அம்சமாம் எப்போது முதுகு நெளிஞ்சிருக்குமா. நெளித்த முதுகும் குவித்த இடையும் அல்லிக்கயரும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கரும் தனிமாலையும் தளிரும் வெளிருமாய் நிற்கிற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதிரான வீரக்கழலும் பஞ்சமான தாளினையும் குந்திகிட்ட கணைக்கால்களும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த திருமணங் கொல்லையும் வயலாளி மணவாளனும் பாடினேன் வாடி. அங்க ஆரம்பிச்சது பாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அங்க ஆரம்பிச்சார். பாடினேன் வாடி வாழ்வித்தருளிய நீலக்கலிகன்றி மறுவலர்த்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவே உரைகழித்த வாழையொத்த விழிமடந்த மாதருமே. அழகான ஸ்திரீகளுடைய கண்கள், கூர்மையான கண்களுடைய ஸ்திரீகளை கண்டு இவர் மயங்கி இருந்தவாரா. அந்த மனசை மாத்தி எம்பெருமான இடத்துல கொண்டு சேர்த்தாரே, என்ன ஆச்சரியம்னு பாடுகிறார். உரைகழித்த வாழையொத்த விழிமடந்த மாதர்மேல் உருக வைத்து மனமொழித்து உலகளந்த நம்பினேன். உரைகழித்த வாழையொத்த விழிமடந்த மாதர்மேல் உருக வைத்த மனமொழித்து உலகளந்த நம்பினேன். குறைய வைத்து மடல் எடுத்த குறையாழி திருமணம் கொல்லை தன்னில் வழிபறித்த புத்தமத்த சிங்கையான். குறைய வைத்து மடல் எடுத்து குறையலாளி திருமணம் கொல்லை தன்னில் வழிபறித்த புத்தமத்த சிங்கையான். மறையுறத்தை மந்திரத்தை மாலுரைக்கவன் முன்னே முடியொடுக்கி மனமடக்கி வாய்ப்புதைத்த ஒன்னலாள். ஆச்சாரியன் இடத்துல சிஷ்யன் கேட்கணும்னு சொன்னால்
மடியை வடிச்சு கொண்டு மனசை அடக்கி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சுவாமின்னு உபதேசம் பண்ண வேண்டும்னு 8 எழுத்து மந்திரத்தை பெற வேண்டுமாம். இவர் பெருமாள் இடத்துல வாழை வீசிவிட்டு கடைசியில் அவர் சொல்லும் பொழுது அப்படி செஞ்சாராம். மறை உரைத்த மந்திரத்தை மாலுரைக்க வன்முன்னே மடியொடுக்கி மனமடக்கி வாய் புதைத்து வந்தலார் கரைகுளித்த வேலனைத்து நின்ற விந்த நிலைமையன் கண்ணை விட்ட கன்றிடாது கலியனானை யானையே கலியனானை யானையே கண்ணை விட்ட கன்றிடாது கலியனானை யானையே நிலைமையன் கண்ணை விட்ட கன்றிடாது கலியனானை யானையே கரைகுளித்த வேலனைத்து நின்ற விந்த நிலைமையன் கண்ணை விட்ட கன்றிடாது கலியனானை யானையே காதும் சொறிமுத்தும் கையும் கதிர்வேலும் தாது புனைத்தாளினையும் தனிச்சிலம்பும் நீதி புனை தென்னாலினாடன் திருவழகை போல என்னானை ஒப்பாரில்லை வேலனைத்த மார்பும் விளங்கும் திருவெட்டெழுத்தும் மாலுரைக்க தாழ்ந்த வலச்செவியும் அழினைத்த தண்டையும் வீரக்கழலும் தாற்கலியன் நன்முகமும் கண்டு குளிக்கும் என் கண் இதுவோ திருவரசு இதுவோ திருவனங்கொல்லை இதுவோ எழிலாளும் என்னூர் இதுவோதான் வெட்டும் கலியன் வெருட்டி நெடுமாலை இட்டெழுத்தும் பறித்த இடம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.